தருவதற்காக ஆண்டவர் அவர்கள் வாயின் வார்த்தைகளே நாங்கள் மகிமையை காண கனத்தை காண எங்களுக்கு கிருபையை தான் நாங்கள் பாடுகிற பாடல்களிலே எங்களுக்கு வேண்டிய உற்சாகத்தையும் ஆவியின் கிருபைகளையும் பொழிந்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நாடுகிறோம் பரம தந்தையே. ஆமென். பாடல் வேலை எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? பெண்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சத்தம் வரலையே. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பெண்கள் சத்தம் ஜோரா வரணும். அல்லேலூயா. ஓகே, இப்ப எழுதாலும் நம்ம ஒரு துதித்து பாடல் ஒரு பாட்டை படிப்போம். எல்லாரும் தங்கள் கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோம். கன்வென்ஷன் கீதங்களில 18வது பாட்டு துதித்து பாடிட பாத்திரமே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுனிநாமத்மதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனே அவர் ஸ்தோத்திரிப்போமே. ஆனந்தமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியோடு மிக பொங்கிடுதே நான்
மகிழ்ச்சியாக இந்த பாடலை பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். சோ நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இந்த நாள் அதுல இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கன்வென்ஷன் கீதன்ல 293வது பாட்டு. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர்
மத்தேயு 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் முடிய. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் முடிய. பின்பு இயேசு ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடறல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும், அவர்களை விட்டுவிடுங்கள். அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் வாசித்தாய்வு. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தெரியாம வந்துட்டு நினைச்சேன். காலி இடத்தை வச்சிருக்கோம். ஆண்டவர் நிரப்புவார் இல்லை. நம்ம தான் இடத்தை நம்முடைய ஐக்கியம், நம்முடைய ஊழிகை சிறப்பாக நடத்துவதில்லை. முழு அத்தனை பேரும் இப்பொழுது நாளிலே நம்ம மத்தியிலே இந்த 3 நாட்கள் அவர் செய்தி கொடுப்பதற்காக பேராயிரமா இசையிலே ஐயா அவர்கள் பேராயிராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சபையின் சார்பாக, நிர்வாகத்தின் சார்பாக, அது மட்டுமல்ல உங்கள் சார்பாக, நீங்க தானே இன்னைக்கு பீப்புள் ஆஃப் ஆக்ஷன், உங்களுடைய சார்பாக பெருமகிழ்ச்சி சொல்லுகிறேன். அம்மா இப்போ செய்தி கொடுத்தார்கள். அதை தொடர்ந்து
பெரியது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ண முடியும், கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும். இந்த நாள்ல இங்க வந்திருக்கிற எல்லாரையும் நான் ஆண்டவருடைய பெரிய நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 44 வருஷம் இது வந்து சும்மா கிடையாது. 44 வருஷம் ஆண்டவர் நம்மோட இருந்து அழகா நடத்தி கொடுத்துருக்காரு. ஆனா இந்த 43 வருஷத்துல இந்த சபையை இருந்து நடத்தின ஒவ்வொரு ஐயர்மாரையும் சரி, ஐயர்மாவையும் சரி நம்ம நினைச்சு அவங்களுக்காக நம்ம நன்றி சொல்லணும். ஆண்டவருக்கு நன்றி சொன்ன பிறகு அடுத்து நம்ம ஐயரம்மாவுக்கு தான் சொல்லணும். அப்படிதானே? இப்ப ஐயா வந்த உடனே அழகா சொன்னாங்க, என்னுடைய பெட்டர் ஆஃப் இவங்கதான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாங்க. எந்த அளவுக்குன்னு பாருங்க. ஏன்னா ஐயாவுக்கு அவ்வளவுதான் தெரியும். எல்லா ஐயர்மாருமே, நானுமே ஒரு ஐயருடைய ஒய்ஃப்ங்கிறதுனால நான் இப்படி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அவங்க கூட நாங்க போயிட்டே இருக்கோம். அங்க ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னா பின்னால வர லைட்டும் பிரகாசமா எரிஞ்சுட்டே வரணும். நாங்க ஒழுங்கா எரிஞ்சாதான் ஐயாவால ஒழுங்கா நடக்க முடியும். நாட் ஒன்லி இந்த ஐயா, எல்லா ஐயா மாதிரியுமே சொல்றேன். சோ வீட்டுல வந்து 2 உறவுகள் இருக்கும். அன்பான கணவன் இருக்கணும், அழகான ஒய்ஃப் தான் எப்பவுமே எல்லாருக்கும் இருப்பாங்க. பெண்கள் எப்பவுமே அழகானவர்கள், அப்படித்தானே? ஒத்துக்கிட்டீங்களா? பாத்தீங்களா, நம்ம சொல்றதுக்கு தயக்கப்படுறோம், ஆண்கள் தான் சொல்றாங்க பெண்கள் வந்து ரொம்ப அழகானவர்கள். ஆமென். அப்போ அன்பும் அழகும் சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா கிடைக்கிற பொக்கிஷம் என்னவா இருக்கும் சொல்லுங்களேன். அறிவான பிள்ளைகள், சரியா? அன்பான கணவன், அழகான மனைவி இருக்கும்போது நம்முடைய கேரக்டர், நம்மளுடைய நடத்தை, நம்ம ஆண்டவர்கள் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தாதான் நம்மளுடைய பிள்ளைகள் அறிவான பிள்ளைகளா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம யார்ட்டையும் போய் ஐயா என் பிள்ளைக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யார்ட்டையும் சொல்ல வேண்டியதில்லை. நம்மளுடைய உறவு எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஆண்டவருக்குள்ள நம்ம உறவு எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் நம்மளுடைய குடும்பமும் நல்லா இருக்கும். நான் முதல்ல ஒரு சின்ன கனத்தை ஐயாக்கும் அம்மாக்கும் செய்ய விரும்புறேன். நம்ம மத்தியில நம்ம திருச்சபையின் ஆயர் ரெவரண்ட் டாக்டர் நம்ம ஆனந்த மகராஜன் ஐயா வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அடிக்கடி என்னையும் மறந்துடுவாங்க. இருந்தாலும் நான் ஐயாக்கு எப்பவுமே நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஐயா நான் வந்து ஜாய்ஸ் காலேப் ராஜன், நான் தான் ஐயா எனக்கு தெரியுமான்னு கேட்டுட்டே இருப்பேன். இப்போ கூட கேட்டாங்க, நான் ஐயாவை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். எங்க ஃபர்ஸ்ட் தாரவி சர்ச்சில் தான் பார்த்தேன். அதுக்கு பிறகு இருக்கிற ஒவ்வொரு தருணத்துலயும் அவங்க நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். அப்போ வந்து இப்போ கடைசியா பார்க்கும்போது பாளையங்கோட்டை கத்தீட்ரல் சர்ச்சில் வச்சு நான் பார்க்கும்போது, ஐயா இனிமே நீங்க என்ன மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். மேரேஜுக்கு போயிருக்கும் போது கண்டிப்பா மறக்க மாட்டோமா, இனிமே கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல உங்க சர்ச்சில் வந்து உங்களை மீட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். அம்மாவையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன கணத்தை செய்ய விரும்புறேன். அதாவது நம்ம ஐயாவுக்கு நான் வந்து என்னுடைய சார்பா, அதாவது பெண்களை உங்களுடைய சார்பா நீங்க என்ன கூட்டத்தினால ஐயாவுக்கு நான் பெண்கள்ல யாராவது ஒருத்தர் இருக்கா?
ஆமா உங்களுக்கு என்னமா தெரியும், உங்களுக்கு கிடைச்சவர் நல்லவர், ஆனா எங்களுக்கு எல்லாம் கிடைச்சவர் அப்படி இல்ல அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாருக்குமே ஆண்டவர் அதுக்கு தகுந்தாப்புல ஒரு பார்ட்னரை தான் கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு ஹெல்ப்பரா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவளுக்கு என்ன தேவை எது அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அந்த நாள்லயே நீங்க அதை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சுமூகமா போகும். அதை நான் வந்து கர்த்தருக்குள் நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். இன்றைய நாள்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைய நாள்ல நம்மளுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நீங்க ஏற்கனவே வாசித்த வேத பாடத்துல நீங்க பார்த்திருக்கலாம். மத்தேயு 15 அதிகாரத்துல நான் வாசிக்க சொன்னேன். அந்த 10 வசனங்களுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அருமையான வசனம். இன்றைய நாள்ல நம்மளுக்கு தேவையானது என்ன தெரியுமா? கிறிஸ்தவ லைஃப்ல ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். ஒன்லி நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? ஆசீர்வாதம் தேவைப்படுது. உண்மையா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்குதா? இல்ல, சில சோதனைகளும் இருக்கும். ஆனா சோதனையை சகிச்சு நம்ம வெளியே வந்தாதான் முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி அது உங்களுக்கே தெரியும். சின்ன விஷயங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதுவே சின்ன விஷயங்கள் சில நேரத்துல ஆசீர்வாதமாவும் இருக்கும், சில நேரத்துல சாபமாவும் மாறிடும். அதுதான் நம்ம 2 சாமுவேல் 24வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். அதுல உங்க எல்லாருக்குமே தெரியும், தாவீது ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டாரு. என்ன பண்ணாரு? 2 சாமுவேல் 24வது அதிகாரத்துல ஜனங்களை லெக்கம் பார்த்தாரு. அப்படிதானே? உங்களுக்கு குவிஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதானே? நான் சண்டே உங்களுக்கு பிரைஸ் கிடைக்குமா இருக்கும். பரவாயில்ல, இதை நீங்க சொல்லுங்க. 24வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஜனங்களை இலக்கம் பார்த்தார். அதனால அவருக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு சின்ன ஒரு சிந்தனை தான் அது வந்து சாபமா மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன ஒரு தப்பு தான் அப்படின்னு சொல்றோம், ஆனா அது எவ்வளவு பெரிய சாபமா மாறிடுச்சு. அதே மாதிரிதான் நம்ம லைஃப்லயும் நம்ம நிறைய நேரம் அந்த மாதிரிதான் தெரியாம செய்யற சில தவறுகள் தான் பெரிய சாபமா நம்ம குடும்பத்துக்கு வந்துருது. நம்ம அதுல பார்த்தோம்னு சொன்னா 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா சேனாதிபதி யோவாப் வந்து சொல்றாரு, நம்ம கண்டிப்பா பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ராஜா முன்னால போய் கேட்கிறாரு. இருந்தாலும் அவருடைய மனசு வந்து மாறல. நீ போய் உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 9 மாசம் 20 நாளா இந்த கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு நாள் ஆச்சு. அந்த கணக்கெடுப்புக்கு வந்து இலக்கம் பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு நாள் ஆயிருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு வந்த பிறகு அவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா மனசுல வந்து ஒரு சின்ன ஒரு கலக்கம் வந்துருச்சு. ஐயோ, நான் சின்ன தப்பு பண்ணிட்டேன் போல் இருக்கேன், என்னுடைய சிந்தனை வந்து தப்பு ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு. அப்ப யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா அதுக்கு அடுத்து 13வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஞானதர்சிகாரர், அவரோட தீர்க்கதரிசியா இருந்திருக்காரு. யார் இருந்தாரு? அவர்கிட்ட கர்த்தர் பேசி நீ போய் பாரு. 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்னெல்லாம் ஆப்ஷன் கொடுக்குறாங்க? 7 இயர்ஸ் உங்க இதுல வந்து தேசத்துல வந்து பஞ்சம் வேணுமா? அப்படி இல்லைன்னு சொன்னா 3 மந்த்ஸ் சத்துருக்கள் உங்களை முன்னால விரட்ட நீங்க வந்து பின்னால ஓடணும், அந்த மாதிரி வேணுமா? அப்படி இல்லைன்னா 3 டேஸ் வந்து தேசத்துல கொள்ளை நோய் வேணுமா அப்படின்னு சொல்லி. ஆனா பாருங்க, 3வது ஆப்ஷனை எடுத்து ஆனா அநேகம் பேர் அங்க வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கு காரணம் யாரா இருக்கிறாங்க? அப்போ நம்ம லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் எவ்வளவு கேர்ஃபுல்லா, ரொம்ப சின்ன தப்பு கூட பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆஃப்டர் கொரோனா பிஃபோர் கொரோனா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம்னு சொன்னா இன்றைய நாள்ல நம்ம கூட பழகினவங்க, நம்ம கூட நெருங்கி இருந்தவங்க நம்ம கூட இல்ல. ஒருவேளை உறவினர்களா இருக்கலாம், பக்கத்து வீட்டுல இருக்கலாம், அல்லது தெரிஞ்சவங்களா இருக்கலாம், அல்லது நம்ம என்னைக்காவது பார்த்தவங்களா இருக்கலாம். சொல்லவே முடியல திடீர்னு. ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு உயிரை கொடுத்து இந்த நாள்ல நம்ம இப்படி ஒரு கூடி நம்ம எல்லாரையும் ஒருத்தர் பாக்குறதுக்கு இந்த ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறாருல. அப்ப நம்ம எவ்வளவு விசேஷமானவர்கள் பாருங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை நம்ம கண்டிப்பா ருசிச்சு பார்க்கணும். ஆண்டவரே, என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க ஒப்பு கொடுக்கும் போதுதான் ஆண்டவருடைய அன்பை நீங்க வந்து உணர முடியும். சும்மா மேலாப்ல இருக்கிற அப்படி இருக்கக்கூடாது. எப்பவுமே ஏதாவது ஒரு கன்வென்ஷன் வைக்கிறோம், அந்த நேரம் மாத்திரம் கன்வென்ஷன் கடைசி நாள்ல மட்டும் கையில தூக்கி ஒப்பு கொடுத்து முன்னால வந்து அது மட்டும் இல்லாம மண்டையான திரும்ப என்ன ஆகும்? திரும்ப ரொட்டீன் லைஃப். என்ன மீட்டிங்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வருஷத்துக்கு 4 மீட்டிங் நடக்கும். சபை ஆண்டு விழா நடக்கும், ஆண்கள் ஐக்கியம் இங்க நடக்குதா என்னன்னு தெரியல, சபை ஆண்கள் ஐக்கியம் நடக்கும், அப்புறம் சண்டே ஸ்கூல் மூலமா நடக்கும், யூத் மீட்டிங் நடக்கும், அடுத்து பெண்கள் மீட்டிங் நடக்கும். எல்லாத்துலயும் ப்ரோக்ராம் முடிஞ்சுதா அதுக்கப்புறமா என்ன ஆகும்? திரும்ப அதே கதை தான். பெண்கள் மீட்டிங்னா மட்டும் சும்மா கிடையாது, நிறைய பிரச்சனை இருக்கும். இங்க இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்கள்ல ரொம்ப நல்லவங்க, அன்பானவங்க. அப்படி அந்த அன்பை நம்மள கொண்டு வருவோமே. யூனிஃபார்ம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு சிலர் பேசுவாங்க. அப்பா, அதுக்கு எனக்கு இது பிடிக்கல. 2 பேர் போனா பிரச்சனை இருக்காது, 4 பேர் போனா எல்லாருக்கும் ஒரு சாரி பிடிக்கும். அதுக்காக போய், ஏன்னா நாங்களும் அந்த மாதிரிதான் பண்றோம். அப்புறம் ஏதாவது பாட்டு பாடுறதுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சிலருக்கு டைம் இருக்கும், ஒரு சிலருக்கு டைம் இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள்ல அவ சொல்லி நம்ம என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து என்ன பண்றோம்? பொறாமை. அப்படிதானே? அதாவது என்னுடைய டைம்ல இந்த வேலையை நான் செய்து முடிச்சிடணும் அப்படிலாம் பண்ணவே கூடாது. ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யறோம்?
மத்தவங்களுக்கு நன்மை உண்டாக நம்ம ஏதாவது செய்யறோமா, அதை மாத்திரம் நம்ம லைஃப்ல எப்பவுமே யோசிக்கணும். நம்ம செய்யற இந்த சின்ன காரியங்கள் மத்தவங்களுக்கு நன்மையை தருதா அல்லது அவங்களுக்கு தீமையை தருதா அப்படின்னு ஜஸ்ட் ஒரு நேரம் யோசிங்க. நம்ம யோசிக்கல அப்படின்னு சொன்னா அதே இது வந்து திரும்ப என்ன ஆகும், நம்ம பிள்ளைகளுக்கு வந்து அது திரும்ப அது ஒரு பாடமா அமைச்சிடக்கூடாது. நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ நம்ம சிந்தனை அப்படின்னு சொல்றோம்ல, அது வந்து ஒரு சின்ன விஷயம் தான், ஆனா அதனுடைய விலை வந்து என்னது ரொம்ப பெருசா இருக்கு. அப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா சிந்தனை வேற, எண்ணங்கள் வேற. இது ரெண்டும் வேறதான், தெரியுமா உங்களுக்கு? சிந்தனை வேற, எண்ணங்கள் வேற. திங்கிங் வேற, தாட்ஸ் வேற. இந்த சிந்தனைங்க அப்படிங்கிறது என்னதுன்னு சொன்னா ஒரு நிமிஷத்துல இப்படி வந்துட்டு உடனே வெளியே போயிருது. எப்படி இப்ப நான் உள்ள வந்த உடனே யோசிப்பீங்க, இவங்க யாரு, எங்க இருந்து வர்றாங்க, யார் மூலமா வந்தா, இவங்களை யாரு கூப்பிட்டாங்க, இவங்க என்ன பேச போறாங்க, ஜஸ்ட் இப்படி வந்துட்டு போயிருக்கு. அப்புறம் பேசி முடிச்ச உடனே இன்னைக்கு அல்லது நாளைக்கு பேசுவீங்க தெரியுமா, அப்ப தெரியும் ஓஹோ இவங்க தானா அப்படின்னு சொல்லி உங்க எண்ணங்கள்ல சில இது வந்து வரும்ல, அதுதான் எண்ணங்கள். சின்னதா ஒரு நிமிஷத்துல வெளியே வந்துட்டு போறது என்னது அப்படின்னு சொன்னா சிந்தனை. ஆனா அந்த சிந்தனைகள் வந்து நம்ம மனசுக்குள்ள போய் சேர் போட்டு உட்கார்ந்துக்கிடுவோம். அது வந்து என்ன ஆயிருதுன்னா மெமரி ஸ்டோரேஜ் ஆயிருது. அது வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப அட்ராக்டா நம்ம வந்து கவர்ந்து சில இடத்துல வச்சுக்கிடுது. அதுதான் வந்து எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ சிந்தனைங்கிறது வந்து சும்மா டெம்பரவரி. அப்போ எண்ணங்கள் என்கிறது வந்து நம்ம எண்ணங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம பெர்மனண்டா வச்சுக்கணும்னு சொன்னா அந்த எண்ணங்கள் வந்து சுத்தமானதா இருக்கணும். தெய்வத்தை அதாவது தெய்வத்தை நோக்கி தெய்வ பிள்ளைகள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை நம்ம வந்து முழுசுமே அவருக்கு அர்ப்பணிச்சு கொடுக்கணும். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்ப இதயத்துல என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து வெளியே நமக்கு தெரியும். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? வசனங்கள் சொல்லி ஜெபிக்கும் போது அநேக வாக்குத்தத்த வசனங்கள் சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம், ஒருத்தர் இன்னொருத்தருக்காக ஜெபிக்கிறோம், எல்லாமே பண்றோம். ஆனா அது உண்மையா பண்றோம்னு பாருங்க. ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்ல, நான் தூசி, நான் குப்பை, நான் மண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதே இது இப்ப என்னையே சொல்றேனே, எனக்காக யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்றீங்கன்னு சொன்னா தூசியான இந்த ஜாய்ஸை ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னா எனக்கும் வருமா வராதா? ஏன் ஏத்துக்கிட மாட்டேங்கிறோம்? அவங்க எந்த எண்ணத்துல சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம தெரியுது. ஆமா இவ பெரியவளா. அதே மாதிரி பாருங்க, சர்ச்சஸ்ல நம்ம திருச்சபைகள்ல ஆண்டவர் செய்த நன்மைகளை நீங்க சாட்சியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது சாட்சி சொல்லவே நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. ஏன் தெரியுமா? பேச வராதுன்னு இல்ல, நான் போய் சொல்லும் போது அவ ஏதாவது சொல்லுவா, அவ ஏதாவது பண்ணுவா. நம்ம எப்பவுமே என்ன பண்றோம்னு சொன்னா மத்தவங்களுக்காக மாத்திரதையும் நம்ம வாழ்ந்து நம்மளுடைய லைஃப வீணடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நல்லா யோசித்து பாருங்க. நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிரசங்கில பாருங்க 12வது அதிகாரத்துல அதுல ஒரு வசனம் இருக்கு, மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நன்மை செய்தது இல்லாம வேற எதுவுமே கிடையாது. இருக்கும் போது நீங்க மத்தவங்களுக்கு உங்களால முடிஞ்ச நன்மைகளை செய்துக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களை கண்டிப்பா நல்ல விதமா வச்சுக்கிடுவாரு. நீங்க அதுல மட்டும் நம்பிக்கையா இருங்க. அதே மாதிரிதான் அப்போ நம்ம ஆண்டவர் வந்து சுவிசேஷ புஸ்தகத்துல சில விஷயங்கள் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சில உண்மைகளை சொல்றாரு, சில காரியங்களை குறிச்சு நம்மள இது பண்றாரு. பொல்லாத சிந்தனைகள் நம்ம கிட்ட இருக்கா இல்லையா? பொல்லாத சிந்தனைகள் நம்ம கிட்ட இருக்கா இல்லையா? இல்ல நான் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி முக்காடு போட்டு ஜெபம் பண்ற மாதிரி சொல்லி நடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல இருக்கிறோம். சரிதானா? ஜெபம் 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 ஜெபம். ஆனா எந்த அளவுக்கு நம்ம ஜெபம் பண்றோம்னு பாருங்களேன். 4 பேர் பாக்குறதுக்காக ஜெபம் பண்றோமா, அல்லது பக்தி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு வெளியே காட்டுறதுக்காக பண்றோமா, அல்லது ஆண்ட தேவையில்லாத வார்த்தையில நிறைய விட்டு எனக்கு தான் ஜெபிக்க தெரியும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோமா? எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் ஆண்டவர் கொடுத்துருப்பாரு, அப்படிதானே? ஒரு சிலருக்கு நல்ல ஜெபிக்கிற தாளத்தை கொடுத்துருப்பாரு, ஒரு சிலருக்கு நல்ல பாடுற தாளத்தை கொடுத்துருப்பாரு, ஒரு சிலர் பைபிள்ல வசனம் சொன்னாங்கன்னா வேகமா ரொம்ப படாப்பட்டு எடுத்து வாசிக்கிறதுல பயங்கர டேலண்ட் ஆகிருப்பாங்க. நிறைய பேருக்கு வித்தியாசமான டேலண்ட். ஆனா அத மாதிரி நமக்கு இல்லையே. உங்களுக்கு கொடுத்த டேலண்ட்டை நீங்க வந்து எப்படி யூஸ் பண்றீங்க, அது மத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கான்னு சொல்லி அது மாத்திரம் பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதுதான் இந்த நாட்கள்ல ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் வந்து சில காரியங்களை கொடுத்து நம்ம என்ன சொல்றாரு, பொல்லாத சிந்தனை இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் ஒரு கேரக்டர் இருக்கு. பொல்லாத சிந்தனைகள் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு கேரக்டர் இருக்குது. இப்ப நான் ஒரு சில கேரக்டரை நான் சொல்றேன், சில வசனங்களை சொல்றேன், அதை மட்டும் நீங்க கரெக்டா எடுத்து வாசித்துங்க. வாசிக்கும் போது அந்த கேரக்டர் நான் சொல்ல போற ஒரு 7 கேரக்டர்ல நம்ம எந்த கேரக்டரா இருக்கிறோம், அந்த கேரக்டர்ல இருந்து நம்ம எப்போ வெளியே வருவோங்கிறத மட்டும் இன்னைனால நம்ம கொஞ்சம் தியானிப்போம். மத்தேயு 8வது அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 8வது அதிகாரம் 26வது வசனம். போதும் சிஸ்டர். முதல் வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா அற்ப விசுவாசிகள். நம்ம எல்லாத்துலயுமே நம்ம எப்படி இருக்கோம்னு சொன்னா அற்பமா இருக்கிறீங்களே, அற்பம் அற்பம் அப்படின்னு சொல்லும் போது அற்பம். ஏன் தெரியுமா? அற்பத்துக்கு பின்னால என்ன வருதுன்னா பயப்படுதல்.
நீங்க ரொம்ப பயந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களை ரொம்ப அற்பமா நினைப்பாங்க. அதனால நம்ம ரொம்ப ஆக்டிங் பண்ண வேண்டியது இருக்கு. சில இடத்துல எனக்கெல்லாம் பயமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆக்டிங் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா ஒரு சின்ன காரியத்துல நம்மகிட்ட வந்து எவ்வளவு விசுவாசம் இருக்குது, நம்ம கிட்ட எவ்வளவு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த அற்பமான சிந்தை உள்ளவர்கள், கொள்ளாத சிந்தனை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி அதுல வந்து அந்த கேரக்டர் வந்து அதுல வந்து ஜாயின் பண்ணுவோம். ரெண்டாவது பாருங்க, மத்தேயு 15வது அதிகாரம் 7வது வசனம். மாயக்காரரே, ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிறவர்கள் தான் என்னது? மாயக்காரர்கள். இப்ப நான் சொன்னது உண்மைதானே? அதாவது நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், நம்ம எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறோம்னு சொல்லி நம்ம மனசாட்சிக்கு மாத்திரம் தெரியும். மத்தவங்களுக்காக நம்ம எப்பவுமே எதுவுமே பண்ணக்கூடாது. மத்தவங்க யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டே போட்டோம். ஆனா நம்ம வந்து அதுல வந்து எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கவே கூடாது. யாராவது ஒரு சின்ன விஷயம் பண்றாங்களா, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க. அப்ரிஷியேட் பண்ணும் போது அந்த பொறாமைங்கிறது போயிடும். உங்க மனசுல வந்து தாழ்மைங்கிறது வரும். உங்க நட்புங்கிறது வந்து ரொம்ப கண்டினியூ ஆகும், ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். நல்லா யோசிச்சு பாருங்க. யாராவது இன்னைக்கு வந்து இப்ப நல்லா பாடினாங்க, இங்க வந்து எனக்கெல்லாம் பாட்டு ரொம்ப பிடிக்கும். பாடுறவங்களை வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பேன். அப்படி அப்ரிஷியேட் பண்றது வந்து கண்டிப்பா நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச சொல்லுங்க, என்ன அவ பெரிய பாடிட்டா, எனக்கு இன்னைக்கு தொண்டை சரியில்லை, நான் பாடிடுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த பொறாமைங்கிறத வெளியே தள்ளிருங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து உங்களுடைய பெருமை வெளியே வெளியே வரும். பரவாயில்லையே, இந்த சிஸ்டர் மனசு இருந்து இது பண்றாங்களே அப்படின்னு சொல்லி வரும். அதனால எந்த மாயமாலம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி. மூன்றாவது காரியம் பாருங்க, மத்தேயு 23வது அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு 23. இதுல இதுல இந்த காரியம் வந்து நம்ம அநேகருக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் நம்ம இருப்போம்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு சொல்ற வார்த்தைகள்லாம் யாரும் எதுவும் சொல்லிட்டாங்களா, அம்மா என்ன வந்தோம்னு அப்படி பேசுறாங்க அப்படிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. எல்லாமே எல்லா வசனங்களுமே நம்மளுக்கு தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, தெரியாம சின்ன சின்ன தப்பு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டதான தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லி நீங்க அதை கண்டிப்பா உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. கண்ணாடியில ஒரு அழுக்கு இருக்குன்னு வைங்களேன். நம்ம போய் முகத்தை பார்த்தோம்னு சொன்னா அந்த அழுக்குக்கும் நமக்கும் நம்ம முகத்துக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கு? சரியா இல்லையா? புரியுதா? கண்ணாடியில அழுக்கு இருக்கு, நம்ம போய் முகத்தை பார்த்தோம்னா அந்த அழுக்குக்கும் நம்ம முகத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அதே மாதிரிதான் மற்றவங்களுடைய ஏச்சும் பேச்சும் இருக்குல்ல, அது வந்து யாருக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லி போய்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்க ஸ்கிப் பண்ணி முன்னால போயிட்டே இருக்க முடியும். எங்கேயுமே நிக்க மாட்டீங்க. அது வந்து நீங்க
2 செகண்ட் நான் பஸ் சேர்ந்தே அப்படி ஓடி இருக்கேன். ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லாம நான் விழுந்திருந்தா அடிக்க விழுந்து என் முகத்துல அடிபட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னா கையில ஏதாவது அடிபட்டுருக்கோம் ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆண்டவர் அற்புத விதமா என்னைய வந்து காத்து வழிநடத்து. ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவேன் சொன்னா தெரியுமா அந்த வசனம். அந்த 2 செகண்ட் நான் ஓடி இருக்கேன் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் பஸ் கூட சேர்ந்து போறேன். அப்ப அந்த பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருந்தவர் வந்து பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருந்தவர் தாத்தா சர்தார்ஜி இவ்வளவு பெரிய தாடி வச்சுட்டு நம்ம அந்த ஜீசஸ் பிலிம் தயாசாகர் அந்த படம் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஜீசஸ் தாடி வச்சுட்டு வருவோம் தெரியுமா. அது மாதிரி பேடி அப்படின்னு வந்து என்னை பிடிச்சது கொண்டு வந்து வைக்கிறாரு. நான் அப்படியே பாக்குறேன் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. வீடு பக்கத்தானான்னு கேட்கிறாரு. ஆமா நெய் பேடி ஐசனை ஜானேகா. அவர் எவ்வளவு அருமையா அந்த வசனத்தை மீன்ஸ் அந்த வார்த்தையை சொல்லும் போது 15 நிமிஷம் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. 12ஆம் தேதி அப்ப நான் நினைச்சேன் கோரேகாவ் சர்ச்ல எனக்காக இந்த மீட்டிங்காக ஜெபம் பண்ண யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க ஜெபத்தினால இன்னைக்கு நான் வந்து உங்க முன்னால நிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ஆண்டவருடைய பெரிய அதிசயம். இதை வந்து கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் கண்டிப்பா ஜெபம் பண்ணீங்களா எனக்காக ஜெபம் பண்ணிக்க தானே மொத்தமா சொல்லும் போது ஆமான்னு சொல்லுவீங்க அப்படிதானே. கண்டிப்பா ஒவ்வொரு சகோதரியும் எனக்காக ஜெபம் பண்ணிட்டேன். உங்க ஜெபத்துக்கு நன்றி. ஆண்டவருக்கு நான் உடனே நன்றி சொல்லிட்டேன். நான் உடனே சொன்னேன் என்னால நினைச்சே பார்க்க முடியல. என் பையன் வந்து சொன்னேன் என் பையன்கிட்ட 2 பேர்ட்டையும் நான் வந்து சொல்றேன் என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னு சொன்னா எப்பவுமே பாருங்க ஏதாவது ஒரு விஷயத்த சாட்சி சொல்லும் போது நம்ம அதை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சா மட்டும்தான் அதை வந்து நம்ம வந்து அதை வந்து உணர முடியும் அவங்க எந்த ஃபீலிங்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நான் பஸ் கூட அந்த 2 செகண்ட் அவ்வளவு தூரம் ஓடுறேன். இங்க இருந்து அட்லீஸ்ட் இவ்வளவு தூரம் ஓடிருக்கேன். கீழே விழவே இல்லை. என்னமோ நான் என்னமோ ரன்னிங்ல போட்டு ரெடி 1 2 3 சொன்ன உடனே எடுத்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி அவ்வளவுதான். ஆனா அந்த தாத்தா வந்து என்னை வந்து பிடிக்கவும் எனக்கு வந்து அந்த வசனம் தான் டக்குன்னு ஞாபகம் வருது. ஒண்ணு ஏந்துவேன் தப்புவேன் சுமப்பேன் சொல்லிட்டாரே ஆண்டவர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் இங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய பெரிய கிருபை. இதை வந்து நம்ம கண்டிப்பா நீங்க எனக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்க. ஆனா நான் மட்டும் சிக்கா இருந்து வச்சுக்கோங்களேன் நீங்க யாரும் எனக்காக ஜெபம் பண்ணலன்னு ஃபைட்டும் பண்ணுங்க. ஏன் தெரியுமா எப்பவுமே நான் சொல்லுவேன் ஊழியக்காரங்களுக்காகவும் ஊழியக்கார குடும்பத்துக்காகவும் நீங்க கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொன்னா சொல்றாங்களோ இல்லையோ அவங்களுக்காக நீங்க கண்டிப்பா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கெல்லாம் வந்திருக்கோம். அப்ப நீங்க பார்க்கும்போது ஒரு சில ஐயாவை ரொம்ப பிடிக்கும், ஒரு சில ஐயாவை பிடிக்காது, ஒரு சில அம்மாவை பிடிக்கும், ஒரு சில அம்மாவை பிடிக்காது. இந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி வருவீங்க. இதுக்கு முன்னால எத்தனையோ போதகர்கள் இருந்திருக்கலாம் இங்க. அவங்க எல்லாருக்கும் எதுவுமே நீங்க ஏன் இந்த மாதிரி மனுஷங்களை வந்து எல்லாருமே உங்களை மாதிரி ஒரு சக மனுஷன் தானே. உங்க இப்ப நீங்க 92 ஃபேமிலி அப்படின்னு சொல்லி இப்ப ஐயா சொன்னாங்க. 92 அதாவது ஸ்டூடெண்ட்ஸே ஒரு 30 பேரை வச்சு சமாளிக்க முடியாது. 92 ஃபேமிலி எப்படி சமாளிக்க முடியும் சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் திருமண நாளுக்கு வீட்டுக்கு வரணும், உங்க பர்த்டேக்கு வீட்டுக்கு வரணும், வீட்டுல 4 பேர் இருந்தீங்கன்னா 4 பர்த்டேக்கு வரணும், அதுக்கப்புறமா விசிட்டிங் உடம்பு சரியில்லைன்னா வரணும். ஆனா ஐயாக்கும் அம்மாக்கும் ஏதாவது ஒண்ணுன்னா வந்து கேட்பீங்களா? அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ண வருவீங்களா? அவங்க சிக்கா இருக்காங்கன்னா ஓடி வந்து பார்ப்பீங்களா? அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்பீங்களா? அவங்க பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? அவங்களுக்கு என்ன தேவை? நம்ம தானே ஃபேமிலி. நீங்க உடனே சொல்லாதீங்க நாங்களும் ஊர்ல இருந்து நாங்களும் இங்க பிழைக்கிறதுக்காக தான் வந்தோம் அப்படிலாம் சொல்லாதீங்க. சரியா? அதாவது சபையில உள்ளவங்களை வந்து நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கணும். அவங்க நம்மளுடைய தகப்பன் நம்முடைய தாய் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான சில விஷயங்களை நம்ம செய்யறதுக்கு வந்து முன்னால வந்து நிக்கணும். அதுல அற்ப விசுவாசிகளா இருக்கக்கூடாது, இல்லாதவர்களா இருக்கக்கூடாது, வெள்ளையடிக்கப்பட்ட கலரையாவும் இருக்கக்கூடாது. செய்யறத வந்து உத்தமமா செய்யணும். 4 பேருக்கு தெரியாம செய்யணும் பாருங்க. நான் தான் இதெல்லாம் செய்யறேன் அவங்க வச்சிருக்காருல வண்டி அது நான் தான் வாங்கி கொடுத்தேன் இப்படி போய் பின்னாலெல்லாம் சொல்லிட்டு போகுது. சரியா? எது உங்களால முடியுமோ அதை வந்து செய்யுங்க. சின்னதா ஒரு உதவி செய்தாலும் அதை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆண்டவருக்காக செய்யறோம், ஆண்டவருடைய மகனுக்காக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுல மாத்திரம் நீங்க உண்மையா இருக்கணும். 4வது பாருங்க மத்தேயு 12வது அதிகாரம் 34வது வசனம். பொல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. சரியா? நலமானதை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும் அப்படின்னு சொல்லி அப்படிதானே. வீட்டுல கல்யாணம் எல்லாம் இருக்குன்னு வைக்கிறேன். வீட்டுக்குள்ள 7 பேர் 7 அண்ணன் தம்பி மாதிரிலாம் இருக்கிறாங்கன்னு சொன்னா பயங்கர சண்டை நடக்கும். அண்ணன் அண்ணி இவங்களுக்குள்ள எல்லாம் பயங்கர சண்டை வரும். ஆனா ஒரு கல்யாணம்னு வந்துட்டா எல்லாரும் கூடி என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கும் ஒண்ணு போல சாரி எடுக்கிறது வந்து நிக்கிறது. அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் மறுபடியும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க நான் என்ன பேசுறது இவட்ட பேச ஆட்டோமேட்டிக்கா. ஆனா மத்தவங்க பாக்குறது எங்களை மாதிரி ஆட்டெல்லாம் ஏ அப்பா குடும்பம்னா இப்படிலாம் இருக்கணும் அந்த அளவுக்கு இருப்பீங்க. செம நடிப்பு நடிப்போம் அப்படித்தானே. வீட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஆனா ஆண்களுக்கு அந்த இதே கிடையாது. எல்லாத்தையும் பேசுவாங்க தெரியுமா? யாருக்கு ரொம்ப கண்ணீர் வருது சொல்லும் போதே அவ இனி எப்படி சொல்லிட்டாங்க போதே அப்படி பொங்கி வெளியே வந்துருது. ஆனா அதுல ஒரு நல்லது கண்ணீர் விட்டா நல்லதுதான் அப்படிங்கிறது. இன்னொன்னு என்ன சொல்றது? அவன் மனசுல உள்ள துக்கம் வரட்டும் கொஞ்சம் அழட்டும் அப்படின்னு ஏத்தி வர விடுறது. ஆனா ஆண்களுக்கு மட்டும் ஏன் கண்ணீர் வர மாட்டேங்குது? அதே கண்கள் தானே. ஏன் கண்ணீர் வர மாட்டேங்குது தெரியுமா? ஆன்சர் வாயை திறந்தாலே லவலவலவலன்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடும். அவங்க எதையுமே சொல்ல மாட்டாங்க, மனசுலயே வச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஆண்களுக்கும் ஒண்ணு சொல்ல விரும்புறேன், எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சு ஒரு நாள்
A to Z எல்லாத்தையும் சொல்லுவோம். 2 வாரத்துல இன்னைக்கு போனேன் வந்தேன் அதுல முடிச்சுப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? கமா 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 போட்டு சொல்லிட்டே இருப்போம். அவங்களுக்கு போர் அடிச்சிருக்கும்ல, பாவம் தானே, அப்படிதானே? பொறாம கிடையாது, பெருமை கிடையாது, பிள்ளைங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, நடக்குதாமா வீட்டுல? அப்படிதானே? ஏன்னா என் பையன் சொல்லுவான், நான் கிளினிக்ல என்ன நடந்து காலையில இருந்து எத்தனை பேர் எல்லாத்தையும் சொல்லுவேன். ஆமா, உங்க லைஃப்ல உள்ளது நீங்க சொல்றீங்கன்னு சொல்லாது. கொஞ்சம் கேட்கறதுக்கும் இனிமையா இருக்கணும்ல. எங்களை பத்தி நாங்க ரொம்ப ஏதாவது சொன்னாதான் உங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். இதுல இருக்கிறது யாராவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா அடுத்த பார்க்கும்போது அதே கண்ணோட தான் பார்ப்பாங்க. சரியா? அதனால அம்மா என்னம்மா நீங்க, நான் இப்பதாம்மா வந்திருக்கேன், கொஞ்சம் நான் போய் தண்ணி குடிச்சு வரட்டா அப்படின்னு கேட்பாங்க. சரி, தண்ணி குடிச்சு வந்து மறுபடியும் ஆரம்பிப்பேன். ஏன்னா எனக்கு வந்து எல்லாம் சொன்னாதான் ஒரு திருப்தி. அதே மாதிரிதான் பெண்கள் நம்ம எல்லாருமே அப்படிதான் இருப்போம். நம்மள மாத்திரம் கேட்கணும், அவங்க சொல்றதை மட்டும் கேட்கறதுக்கு நம்ம தயாரா இருக்க மாட்டோம். இருக்கமா இல்லையா? இருக்கும்ல. சில காரியங்களை நம்ம ஒரு குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கணும். பெண்கள் தான் எல்லாத்துக்குமே திருச்சபையின் கண்கள், வீட்டின் கண்கள், நாட்டின் கண்கள், எல்லாமே நம்ம தான். யூத் எல்லாம் விட்டுருங்க, அவங்க எல்லாம் பில்லர்ஸ் சொல்லி அவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க. சரியா? ஆனா பெண்கள் மாத்திரம் தான், அது நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி, பெண்கள்னு ஒரு முத்திரை குத்துவாங்க தெரியுமா? அதுதான் எப்பவுமே வீக்னஸ் நம்ம கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம தான் நிறைய காரியங்களையும் செய்யறோம், நிறைய ஐடியாஸும் கொடுக்குறோம். ஆனா பேர் வாங்கிட்டு போறது என்னமோ அவங்கதான். சரியா? நல்லதும் சொல்லுவோம். அவர் 10 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னா 10 ரூபாய் எதுக்கு, 5 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றதும் நம்ம தான். சேர்த்து வைக்கணும், சேவிங்ஸ். தாராள மனசு ஆண்களுக்கு தான். ஆனா அதையும் பிடிச்சி நம்ம நோண்டி அவங்களையும் கெட்டவங்களாக்கி ரொம்ப பம்பு பண்ணுறோம். அம்மா அப்பா யாரு கூடயாவது பேசாம இருக்கிறாங்க, குடும்பத்துல குடும்ப உறவு கூட பேசாம இருக்காங்கன்னா பிள்ளைங்களை அப்பா வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அம்மா என்ன சொல்லுவாங்க? அவ கூட பேசாத, அத்தை வருவா, அவ கூட பேசாத, அத்தை இது பண்ணாத அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? நம்ம ஜென்ரேஷன் வேற, அவங்க ஜென்ரேஷன் வேற. நம்ம தான் பேசல பிள்ளைங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம அடுத்த கல்யாணத்துல பார்த்தோம்னா வாமா அப்படின்ட்டு நம்ம தான் கட்டி பிடிச்சிட்டு நிற்போம். பிள்ளைங்க முழிக்கும், என்ன பண்ண அப்படின்னு சொல்லி முழிப்பாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. பிள்ளைங்க பேசுறாங்களா, பேசட்டும். பிள்ளைங்களை பிடிச்சி அடக்கி வைக்கவே கூடாது. எப்பவுமே பேசட்டும். அவங்களுடைய நல்ல எண்ணங்கள் அந்த பிள்ளைங்க கூட, பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா யார்கிட்ட வேணாலும் பேசட்டுமே, நம்ம விட்டு கொடுப்போமே. ஏன்னா நம்ம குணங்கள் கண்டிப்பா கொஞ்ச நாள்ல மாறும். எல்லார் குடும்பத்திலையும் நடக்கிறது தான். உடனே அம்மா உங்க குடும்பத்திலன்னு கேட்டுறாதீங்க. என்ன, எல்லார் குடும்பத்திலையும் நடக்கிறதுதான். சின்ன சின்ன விஷயங்கள்ல நமக்கு வந்து ஆசீர்வாதத்தை மாத்திரம் தான் நம்ம எதிர்பார்க்கணுமே தவிர சாபத்தை மட்டும் எப்பவுமே. எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதனாலதான் சொல்றேன், நல்ல எண்ணமும் இருக்கு, கெட்ட எண்ணமும் இருக்கு. சில நேரத்துல நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு நல்லதுதான் சொல்லி தரணும். நம்மளை பார்த்து இப்போ உள்ள பிள்ளைங்களும் நம்மள கொஸ்டின் கேட்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. சரியா? முந்தி மாதிரிலாம் கிடையாது. நம்முடைய செட் இப்ப வந்திருக்கிற பெண்கள் உள்ள செட் எல்லாம் பாத்தீங்கன்னா, அம்மா அப்பா கூட கோயிலுக்கு போவோம், பாட்டு பாடுவோம், சர்ச்சை முடிஞ்சதுன்னா நேர வீட்டுக்கு வந்துட்டே இருப்போம். வேற எதுலயும் இது பண்ண மாட்டோம். இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் எல்லாரையும் நோட்டீஸ் பண்ணுவாங்க. இவங்க இப்படி பண்றாங்க, அவங்க அப்படி பண்றாங்க. நாளைக்கு அந்த பிள்ளைங்களுடைய ஏதாவது ஒரு ஸ்கிட் போட்டு காட்டினாங்கன்னா அந்த நம்மளுடைய ஆக்டிங் அங்க வந்துடும். அதனால ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். பிள்ளைங்க முன்னால நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். அதனால ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு, ஆண்டவர் பாக்குறாரு, அவர் மன்னிச்சு விட்டுருவாரு, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம், அது வேற. ஆனா பிள்ளைங்க தான் நம்ம வீட்டுல சாட்சிகளா இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னால நம்ம வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும். இப்ப பொல்லாதவர்கள் சொல்லியிருக்கேன். அப்ப நலமானதை மாத்திரம் தான் பேசணும், இருதயத்தின் நினைவு வாய் பேசும்னு சொல்லியிருக்கு. சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமே தவிர, ஆனா எப்போ என்ன பண்ணணும்? சிந்திக்கவும் செய்யணும். சில நேரத்துல யோசித்து பேசணும். வாயின் வார்த்தையினால நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். சில வார்த்தைகள் நம்ம பேசுறோம் தெரியுமா? இவன் நல்லா பேசுறான் அப்படின்னு சொல்லி குட் மார்க் போட்டு நமக்கு வந்து குட் வேணுமா வெரி குட் வேணுமான்னு பார்த்துக்கிடுங்க. அதுலதான் உங்க மார்க் இருக்கு. சில பேர் வந்து உங்க முன்னால மாத்திரம் மட்டும் நீங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நீங்க போன பிறகு என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்காதீங்க, விட்டுருங்க. சரியா? அது கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர். அதை யோசித்து 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 நமக்கு தான் வியாதி வரும். ரொம்ப யோசித்து தலைவலி வரும், வயிற்று வலி வரும், நெஞ்சு வலி வரும், எல்லா வலியும் நமக்கு வரும். ஆனாலும் அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணுவோம்? சோர்ந்து போயிடவே மாட்டோம், படுத்திருப்போம். அடுத்த நாள் காலையில் ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சு நம்ம சமைக்க வேண்டியதை சமைச்சுக்கிட்டு ஓட வேண்டியதை ஓடிட்டு தான் இருக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்து நம்ம எப்படிப்பட்ட கேரக்டரா இருக்கும்னு சொல்லி செக் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா மத்தேயு 23வது
வீட்டுக்காரங்க போய் அப்புறம் வீட்டுல போய் சமைக்கணும், அப்புறம் பசிக்கும், அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குல்ல, அதுவும் பெண்கள் தானே பார்க்கணும். இங்க உள்ள வேலைகளையும் பார்க்கணும், அங்க உள்ள வேலைகளையும் பார்க்கணும், ரொம்ப டயர்ட் ஆயிருக்கும், மதியானத்துக்கு மேல படுத்து தூங்கணும், நிறைய வேலைகள் இருக்கும்ல நமக்கும். ஆண்டவர் போனா அவர் மன்னிச்சிருவாரு. மண்டே ஆனா ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு தலைவலி இருந்தாலும் ஆபீஸ் ஓடுறது, ஸ்கூலுக்கு போறதெல்லாம் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா செய்யும். ஆனா ஆண்டவருக்கான உள்ள நேரத்தை கண்டிப்பா கொடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நம்மளை பார்த்து சர்ப்பங்களேன்னு சொல்லிடுவாங்க. அதனால ரொம்ப கவனமா இருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 15, 14 பாருங்க. குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடன். குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடன் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மேடு பள்ளங்கள்லாம் வந்தா எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் சேர்ந்து விடணும். ரெண்டு பேரும் சேர்ந்து விடணும். நீங்க எல்லாம் மெசேஜ் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருமே மெசேஜ் எல்லாத்துக்குமே எல்லாம் பயங்கரமா இருப்பீங்க. அதாவது வேத வினாவா இருந்தாலும் சரி, இந்த 1 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரிலாம் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா இருக்கும்ல, கார்வி சர்ச்ல நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரொம்ப அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறீங்கல்ல, அந்த 3 நிமிஷம் மெசேஜ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ரொம்ப நேரம் ஆகுமா? சொல்லி சொல்லி பார்ப்பீங்களா? ஒரு நாள் ஆகுமா? ஒரு நாள் ஆகும், 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். டைம் இல்லைன்னா அதை மாத்தி மாத்தி வச்சுட்டு பைபிள் தூக்கி வச்சுட்டு பார்ப்போம். டெய்லி இவ்வளவு வசனங்கள் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்கல்ல, அதை நம்ம கேட்கறதுக்கு நம்ம இருப்போமா? நேத்து ஐயா என்ன வசனம் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? போன சண்டே என்ன மெசேஜ் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? நான் ஒரு சர்ச்ல பார்த்திருக்கேன். ஐயா வந்து கண்ணு மூடிட்டே அப்படி ஃபுல்லா எல்லாமே வசனங்கள் எல்லாம் மனப்பாடமாவே சொல்லிடுவாங்க. நான் பார்த்திருக்கேன். அவங்க அப்போ எவ்வளவு ப்ரிப்பேர்டா வர்றாங்க பாத்தீங்களா? அப்போ நம்ம அந்த ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம கொடுக்கும்போது மாத்திரம் இல்ல, இவங்க நமக்காக நமக்கு என்ன ஆயுதம் பண்ணிட்டு வந்துக்கிறாங்க. கூட போல வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே போகக்கூடாது. நம்மளால முடிஞ்ச காரியங்களை நம்ம சிந்திக்கணும், பேசணும், பார்க்கணும். எனக்கு எல்லா இடத்துலயும் என்ன நடக்குதுன்னு சொல்லிக்கிறது நம்ம காதையும் கண்ணையும் ரொம்ப கவனமா வச்சுட்டு, சரிதானா? அதனால குருடனுக்கு வழிகாட்டுற குருடன் மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னு சொன்னா 2 பேருமே என்ன பண்ணிருவீங்க? புனியில தான் விழுவீங்க. 17, 18 2 வசனங்கள் வாசிங்களேன். 19 15, 19 மத்தேயு 15, 19. ஆனா இதெல்லாம் நம்மகிட்ட இல்ல. யாரை பத்தி நம்ம அநியாயமா எதுவுமே பேச மாட்டோம். எல்லாருக்கிட்டும் நல்லதா உண்மை இதெல்லாம் ரொம்ப சம்பந்தமா பேசுவோம். ஏன்னா நம்ம புஸ்தகம் தான். செயின்ட் ஜான்ஸ் தமிழ் சர்ச்னா சும்மாவா இல்ல? எல்லாருமே எவ்வளவு அன்பானவங்க. அன்பு நான் நிறைய இடத்துக்கு போறேன். கண்டிப்பா உங்களை பத்தி சொல்றேன். அதனால சிரிச்சுட்டே இருக்கேன். சிரிச்சாதான் நான் உங்களுக்கு நம்புவேன். உண்மையான சிரிப்பு தெரிஞ்சிடும் தெரியுமா? இருதயத்தின் நினைவு தான் என்ன பேசும்? நிறைவு என்ன பேசணும்? வாய் பேசும். எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சிடும். உட்காந்துக்கிட்டு சிந்திச்சுட்டே இருக்காதீங்க. நல்ல எண்ணங்கள் இருந்தா மாத்திரம் தான் நீங்க ஒழுங்கா மார்க் போட்டு நான் பாஸ் ஆக முடியும். அப்படிதானே? அப்படிதானே? என்ன போச்சு? அதாவது சிரிக்க மட்டும் இல்ல, சிந்திக்கவும் செய்யும். என்ன பேச வராங்க, என்ன சொல்ல போறாங்கிறத நீங்க வந்து கண்டிப்பா சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் கண்டிப்பா உங்களோட பேசுவார். கடைசியா ஒரு வசனம் சொல்ல போறேன். மத்தேயு 16வது அதிகாரம் 23வது வசனம். சாத்தானே அப்படின்னு சொல்லுவோம். போதும். இது சாத்தானே நம்ம பிள்ளைகளை பத்தியும் சொல்லுவோம் தானே? பிள்ளைகளை திட்டுவோம் தானே? திட்ட மாட்டீங்களோ? என்ன இவ்வளவு தொந்தரவு பண்றானே, நச்சு 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 சிரிக்கிறா பாப்பாலாம் பாவம் சிரிக்கிறா. சரியா? நாய பேய பண்ணியே என்னென்ன தொட்டு வரலமோ எல்லாம் வரும். நீங்களும் நல்ல சிஸ்டர்ஸ் நான் சொல்லிட்டேன். செயின்ட் ஜான்ஸ் தமிழ் சர்ச்னா சும்மாவா? சரியா? நீங்களும் ரொம்ப நல்லவங்க தான். யாருமே பிள்ளைங்கள் எல்லாம் திட்ட மாட்டீங்க. அப்படிதானே? எங்க வீட்டுல டாம்னு ஒரு, நான் வந்து நாய்க்குன்னு சொல்ல மாட்டேன், டாம்னு ஒரு இருந்துச்சு. சரியா? அந்த டாம் வந்து 15 வருஷம் ரொம்ப அழகா நான் வந்து பாத்துக்கிட்டேன். யாருமே நான் எங்க போனாலுமே நான் சொல்றேன், 3வது பையன் வீட்டுல இருக்கான், 3வது பையன் வீட்டுல இருக்கான். அப்போ ஒரு நாள் கல்யாண கார்டு கொடுத்து வந்திருக்காங்க எங்க வீட்டுக்கு. பிஷப்பாயா கொடுத்துட்டு போது 3வது பையனை எங்க காணோம் அப்படின்னாங்க. இவன் நடுவுல இருந்த எங்க வீட்டுல டாஷன் சொல்லிட்டு சின்னது குட்டியா இருக்காங்க வந்து அங்கிருந்து வந்துச்சு. நிறைய பேர் அதை பார்த்து பயந்துட்டாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து திடீர்னு வந்து நெஞ்சுட்டு அடிச்சு பார்க்கணும் சொல்லிட்டு பயந்துட்டாங்க. அப்ப சொன்னாங்க இந்த நாயதான் எனக்கு ரொம்ப அழுகையா வந்துச்சு. இன்னொரு தடவை நாயின்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஏன்னா எனக்கு பிடிச்சதுல 3வது பையன் சொல்றேன், அப்புறம் என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? அதனால ரொம்ப பார்த்து பார்த்து பேசுவாங்க. டாம்பாய் இன்னைக்கு வரைக்கும் மார்ச் 6ஆம் தேதி தான் அவனுக்கு பர்த்டே. இறந்து போச்சு. ஆனா இறந்ததுக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா எங்க பில்டிங்ல அந்த கார் வந்து அது மேல ஏறி அந்த 2 உடஞ்சிருச்சு. ஆனா அதனுடைய வருஷம் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்னால ஏத்துக்கவே முடியல. ஐயா வந்து சொன்னாங்க அதே மாதிரி டாம் இன்னொன்னு வாங்கி தரேன் அப்படின்னா நான் என்ன ஆன்சர் சொல்லியிருப்பேன் தெரியுமா?
அதுக்கப்புறமா வருவாங்க. அதே மாதிரி சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளேன்ற கேரக்டர் இருக்கான்னு பாருங்க. குருடனுக்கு வழிகாட்டுற குருடனா இருக்கிறீங்களான்னு பாருங்க. கடைசியாக ஒண்ணு சாத்தானி. இந்த 7 கேரக்டர்ல நம்ம ஏதாவது ஒரு கேரக்டர் நம்ம இருந்தாலும் நம்ம கண்டிப்பா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே இனி வர நாட்கள்ல நான் உமக்கு பிரியமாக ஒரு சில காரியங்களை செய்ய எனக்கு நீங்க கத்துத்தாங்க அப்படின்னு சொல்லி முழுமையா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது மாத்திரம்தான் உங்களை ஆண்டவர் உயர்த்துவார், காத்து கொள்வார், கடைசி வரைக்கும் உங்களை ரொம்ப அழகா வச்சிருப்பார். அதனால சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல யாருக்குமே ஒரு சின்ன ஒரு கெடுதல் கூட பண்ணக்கூடாது. சின்ன விஷயங்கள் ஆசீர்வாதம் மட்டும்தான் நமக்கு வரணும். அது மாத்திரம் நினைங்க. சாபத்துக்குரியவர்களா என்னைக்குமே நம்ம மாறக்கூடாது. God bless you. ஆமென். இந்த நாளிலே நம்ம செய்தியை கொடுத்த ஜாய்ஸ் நம்முடைய சபையை சார்ந்தார், தாய்மாரை சார்ந்தார், நன்றி தெரிவிக்கிறேன். இன்னைக்கு நம்ம கணக்கு பார்த்து எத்தனை அம்மா இருக்காங்க. நீங்க யாராவது எண்ணி பார்த்தீங்கன்னா நான் உட்காந்து பார்த்தேன்னா கம்மியாக இருந்துச்சு. நீங்க எண்ணி பாருங்க, 40 பேர் தான் இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை யூனிஃபார்ம் எத்தனை அம்மா கொடுப்பீங்க? 74. மீதி ஆடுகள் எங்க போச்சு? 34. என் சுவாமி சொல்றாரு, கதை சொல்றாரு, 100 ஆடுகள் ஒண்ணு காணாம போச்சுன்னா அதை நான் தேடி திரியேன்னு சொல்லி மேய்ப்பனை பார்த்து சொல்றாரு. நமக்கு இங்க 92 வச்சுருங்க, 74 யூனிஃபார்ம் போடுறாங்கன்னு வச்சுருங்க, 40 தான் இருக்காங்க. 34 எங்க போச்சு? அப்பா நீங்க இந்த நாளைக்கு கணிச்சு சரிங்களா? அதனால நாளைக்கு நான் உங்களுக்கு டைம் கொடுக்க அசைன் பண்ண தெரியல. 8:10 எல்லாரும் கணக்கு சொல்லு. 8 to 10 8:15 பாட ஆரம்பிக்கும். 8:30 மெசேஜ். ஏன்னா நான் எப்பவுமே கன்வென்ஷன் இன்னைக்கு லேட் ஆரம்பிச்சோம். நம்ம இருந்தா தான் டாபிக் என்ன செய்ய முடியும், முழுசா அலசி அதனால நாளைக்கு 8:30 கூட பாட்டு பாடி அதோட என்ன செய்யணும், நம்ம 8:30 மெசேஜ் நம்ம 9:30 முடிச்சு காணிக்க சென்று முடியும். 9:45 அதனால இந்த டைம் டேபிள் நாளைக்கு மெயின்டைன் பண்ணுங்க. சண்டேயும் நமக்கு 8:30 சர்வீஸ் கரெக்டா அட்லீஸ்ட் அன்னைக்காவது நம்ம தாய்மார் கோவில் செய்யணும். அன்னைக்காவது உங்க நியாயம், ஏன் நியாயம்? நான் வெளியதான் நான் உள்ளதான் இருப்பேன். Service, நம்முடைய ஆராதனை. We have a great responsibility. ரொம்ப meeting ரொம்ப ஐயா மாதிரி செய்தாங்க. ஆசையா துடிச்சு சொல்லிருக்காங்க. அதனால அந்த துடிப்பு குறையா நான் சொல்லல. கன்வீனியன்சஸ் இருக்கும். பட் நாளைக்கு நம்ம அதை அவாய்ட் பண்ணி எல்லாரும் தான் என்ன செய்யணும், சாப்பிட்டு பேராயிரம் வந்த உடனே எனக்கு ஆனந்த்
124வது பாட்டு. தந்தேன் என்னை இயேசுவே. தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. உலகக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தானியல். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. ஜீவகாலம் முழுதும் தேவப்பணி செய்திடுவேன். ஜீவகாலம் முழுதும் தேவப்பணி செய்திடுவேன். கோவில்களும் பொற்பொறிகளில் வாழும் புத்தர் கரத்தில் வைத்து தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. உலகத்தை நெருங்கி பலமாயுள்ளார் செய்திடணும். உலகத்தை நெருங்கி பலமாயுள்ளார் செய்திடணும். நலமாய் செல்வர் ஆயுதம் கொண்டு நான் இழந்தேன் நாதமெல்லுவேன். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. உந்தன் சித்தம் பேசுவேன், எந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். உந்தன் சித்தம் பேசுவேன், எந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். எந்த இடம் எனக்கு காட்டிலும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. கஷ்ட நஷ்டம் வந்தாலும் துஷ்டர் கொடி சூழ்ந்திட்டாலும், கஷ்ட நஷ்டம் வந்தாலும் துஷ்டர் கொடி சூழ்ந்திட்டாலும், கஷ்டத்திற்கும் ஆளும் தெய்வம் நீ. அடியேன் நோக்கில்
அனைத்திலும் ஆண்டவர் எங்களோடு கடந்து வந்து எங்களை எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்தி உங்களுடைய வசனத்தினால் உயிர்ப்பித்து அனுப்ப எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரிலே நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஆயிருக்கிறேன். உமக்கே சர்வ கனமும் மகிமையும் என்றும் என்றும் உண்டாவதாக. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தொடர்ந்து நடைபெறுகிற நம்முடைய உடல் ஐக்கியத்தோடு இன்றும் என்றும் நிலைத்து கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும்